Hi students, welcome to Kanidam Punidam, exercise 1.1, question number 4. இங்கே ஏன்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற a வச்சுக்கிட்டு நம்ம a ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி a ஸ்கொயர் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது. ஏன்ற மேட்ரிக்ஸை 2 தடவை பெருக்கல் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நம்ம செய்யக்கூடிய பெருக்கல் நிறை நிரல் பெருக்கல், அதாவது முதல் அணியில் இருக்கக்கூடிய நிறையையும் முதல் இரண்டாவது மேட்ரிக்ஸ் இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கிறோம். ஸோ நமக்கு இது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் 25 மைனஸ் 3. ரெண்டாவது நிரலை பெருக்கி எங்கே எழுதுகிறோம்? A12 எழுதுகிறோம். ஸோ 15 மைனஸ் 6. இதே போல் பெருக்கும்போது நமக்கு ஏ ஸ்கொயர் ஆனது 22 9 மைனஸ் 3 1 அப்படின்ற அணி கிடைக்கிது. அதை எடுத்து கொண்டு போய் அந்த கணக்கில் இருக்கிற ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அந்த கீழே இருக்கிற மாதிரி நமக்கு அந்த ஸ்டெப்பு கிடைக்கிது. 22 9 மைனஸ் 3 1 மைனஸ் வெளியவே இருக்கட்டும், 3 மட்டும் உள்ளே பெருக்குவோம். 15 9 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 7 உள்ள பெருக்குனீங்கன்னா 7 0 0 7. இப்போ என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் எடுத்து உள்ள ஒரே இடத்துல எழுதுகிறோம். அதாவது 22 மைனஸ் 15 மைனஸ் 7. அதே மாதிரி A12 இருக்க உறுப்புகளை பூரா எழுதுனீங்கன்னா 9 மைனஸ் 9 மைனஸ் 0. அதே மாதிரி A21 இருக்க உறுப்புகள் எடுத்து எழுதுனீங்கன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 3 மைனஸ் 0. A22 இருக்க உறுப்புகள் 1 ப்ளஸ் 6 மைனஸ் 7. எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 மைனஸ் 15 மைனஸ் 7 பார்த்தீங்கன்னா மைனஸ் 22, ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 0. இதே மாதிரி எல்லா உறுப்புகளும் 0 ஆகும். 9 மைனஸ் 9 0, மைனஸ் 3 ப்ளஸ் 3 0, 7 மைனஸ் 7 0. இதைத்தான் நம்ம கேள்வி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 02 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது O2 கிடையாது, 02. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 அதோட ரெண்டு பக்கமும் நம்ம பின் பெருக்கலாக ஏ இன்வர்ஸை பெருக்கிறோம். ஸோ இருபுறமும் நம்ம ஏ இன்வர்ஸால் பெருக்கிறோம். அப்படி பெருக்கிறதால நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரோட ஏ இன்வர்ஸை பெருக்கும்போது நமக்கு வெறும் ஏ கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இன்டூ ஏ இன்வர்ஸ். இதை நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை ஏன்னு வச்சுக்கலாம். நம்ம அப்படி இப்போ வகுக்கலை, ஒரு அணியால் வகுக்க முடியாது. நீங்கள் இப்போதைக்கு ஏ இன்வர்ஸை பை ஏன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஏ ஸ்கொயரும் ஏவும் கேன்சல் ஆகி ஒரு ஏ கிடைக்கும். அதனால இந்த ஏ கிடைக்குது அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மைனஸ் 3ஏவோட ஏ இன்வர்ஸை பெருக்கும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 இருக்கட்டும், ஏவையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்கும்போது நமக்கு ஐ மட்டும் கிடைக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட ஏ இன்வர்ஸை எப்போ பெருக்கினாலும் அது ஐ கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த மைனஸ் 7i2ஓட கொண்டு போய் ஏ இன்வர்ஸை பெருக்கினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 7. இந்த i2ன்றது அலகணி, அலகணியோட ஏ இன்வர்ஸை பெருக்கினா 1ஓட பெருக்கிற மாதிரி தான். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 0வையும் ஏ இன்வர்ஸையும் பெருக்கினா நமக்கு கிடைக்கிறது என்ன தான்? 0 தான். ஸோ அதனால் இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்வர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதுனால மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வலதுகை பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். சமன்பாட்டுடைய வலதுகை பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.
ஸோ -7 இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -3i2 அந்த பக்கம் போகும்போது +3i2 ஆகுது. இந்த ப்ளஸ் ஏ அந்த பக்கம் போகும்போது -a ஆகுது. ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 1001 மைனஸ் ஏ நமக்கு தெரியும் 5 3 -1 -2. ஸோ -7a இன்வர்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 0 0 3 மைனஸ் 5 3 -1 -2. ஸோ 3 -5 -2 0 -3 -3 0 minus of -1 plus 1 3 minus of -2 plus 2 5. அதனால கடைசியா ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -7 அந்த பக்கம் போகும்போது -1/7 இன்ட்டு -2 -3 1 5. நீங்கள் கேட்கலாம் சார் ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு ஏ இன்வர்ஸ் இவ்வளோ பெருசாக கஷ்டமாக கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா இந்த கணக்கில் இந்த சமன்பாடை கொடுத்து a² -3a -7i2 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி இதன் மூலம் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் இவ்வளோ பெருசாக வருது. நம்ம நார்மல் மெத்தடை வச்சு இந்த சம்மை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம செஞ்சுருக்கிறது சரிதானா இல்லையான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏயுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை மூல இடத்துல உறுப்புகள். ஸோ இது வந்து -10 இதை பெருக்குனா நமக்கு -3 வருது. குறிமாற்றும் போது +3. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -10 + 3 இஸ் ஈக்குவல் டு -7. அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கு அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மூலை இடத்துல இருக்க உறுப்புகளை இடம் மாற்றுவோம். அப்போ இந்த -2 மேலே போயிடும், 5 கீழே வந்துடும். மீதமுள்ள உறுப்புகளுக்கு குறி மாற்றுவோம். 3 வந்து -3 ஆயிரும். அதே மாதிரி -1 வந்து +1 ஆயிரும். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/7 1 betterment ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ -2 -3 1 5. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் நீங்கள் வெரிஃபை பண்ணக்கூடிய இந்த வேல்யூ ஒன்றா இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.